அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். தியாகி இம்மானுவேல் சேகரனாருடைய 67வது நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியில வழக்கம் போல புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பாக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூட இந்த நிகழ்ச்சியிலே நான் இன்று பரமக்குடியிலே அவருடைய நினைவிடத்திலே அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். தம்பி கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணி சொல்லுங்க. தம்பி மைக் அமர்த்த சொல்லுங்கப்பா. ஆடியோ ரிசீவ் ஆகுது சார். ஆடியோ வந்து ரிசீவ் ஆகுது. ரிப்பீட் பண்ணணுமா? இல்ல ஆடியோ வந்து ரிசீவ் ஆகுது. நீங்க பேசுங்க, கரெக்டா பேசுங்க. ஓகே. வழக்கமாக தியாகி இம்மானுவேல் சேகரனாருடைய நினைவு நாள் நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்கள், தென்மண்டல ஐஜி அவர்கள், அதே போல ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை, மதுரை உட்பட அனைத்து காவல் கண்காணிப்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியை வந்து எந்தவிதமான சிரமம் இல்லாமல் நடத்துவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆண்டு நான் மதியம் 1 மணிக்கு கிளம்பி இரவு 8 மணிக்கு தான் வர முடியும். ஆனால் இன்று நாங்கள் வந்து 2:15 to 2:30 மணிக்குள்ளாக வருவோம் என்று நினைத்து நாங்கள் வந்து பரமக்குடியிலே 2:30 நுழைந்து விட்டோம். ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு வந்து மக்கள் வெள்ளமாக இருந்த காரணத்தினால் தான் 1 மணி நேரம் இங்கே தாமதமாக வந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட காவல்துறை வந்து இந்த முறை வந்து தமிழ்நாடு எந்த பகுதியிலும் தியாகி இம்மானுவேல் சேகர் அவருடைய நினைவு நாள் நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வதற்கு எந்த விதமான இடையூறும் செய்யவில்லை. மிகப்பெரிய அளவு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு வந்து நான் மீண்டும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரே ஒரு குறை மட்டும், இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் இது புதிய தமிழகம் கட்சியினுடைய நிகழ்ச்சி. அது வந்து 1993 பல நம்முடைய பத்திரிகையாளர் இருக்கிறீங்க. இதை வந்து இந்த நினைவிடத்திலேயே கண்டுபிடிக்க முடியாத வெறும் சமாதியா இருந்த காலத்திலிருந்து நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதை பல அமைப்புகளிட்ட கொடுக்கிற போது எந்த விதமான அறிவுமில்லாமல் கொடுக்கிற போது அது வந்து ஒழுங்குபடுத்த முடியாமல் போயிருந்து இது புதிய தமிழ் அடுத்த முறை வந்து இது புதிய தமிழகம் கட்சி தான் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பதற்குண்டான அந்த அதிகாரத்தை வந்து மாவட்ட நிர்வாகம் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வந்து வரக்கூடிய வழி இந்த பிரதான சாலை வந்து இந்த பக்கம் வர்ற வழியில போக்குவரத்து பணிமனை இருக்குது, பல இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் விரிவுபடுத்தி மக்கள் வந்து எளிதாக வந்து போகக்கூடிய அளவுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் சார் அமெரிக்கா பயணம் போயிருக்காரு. ஆஞ்சோலை விவகாரம் தொடர்பா அவர் உங்களை அழைச்சாரா, இல்லாட்டி நீங்க ஏதாச்சும் அவரை சந்திக்க முயற்சி பண்ணீங்களா? என்ன சார்? அதாவது மாஞ்சோலை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வருத்தப்படக்கூடிய அளவுக்கும் ஒரு துயரமான நிகழ்வா இருக்குது. ஏறக்குறைய கடந்த 3 மாத காலமாக ஜூன் மாதம் 14ஆம் தேதி, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய இந்த 3 மாத காலமாக தொழிலாளர்கள் வந்து எந்த விதமான வேலை வாய்ப்பு இல்லாமல் பசியோடு பட்டியோடு கிடக்கிறாங்க. அதனால வந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வந்து நான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தேதி கேட்டிருந்து அவர் இன்னைக்கு வெறும் கொடுக்கல. கண்டிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தோடு ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு மேல அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. அவர்கள் அங்கேயே வாழ்வதற்கு உண்டான எல்லா விதமான உரிமை பெற்றவர்கள். எனவே அவர்களை வந்து இதர வன வாழ் மக்களாக கருதி அவர்களுக்கு எல்லா விதமான வசதியும் அவர்கள் தொழில் செய்வதற்கு அங்கே ஏற்பாடு செய்தார்கள் தான் எங்களுடைய வேண்டுகோள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போ 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் வந்து இங்கே மீண்டும் திரும்பி வர்றாரு. திரும்பி வந்த பிறகாவது இந்த பிரச்சனைகளை வந்து ஒரு மனிதநேயத்தோடு அணுகுவாருன்னு நினைக்கிறேன். எப்படிங்க? அதை பற்றி எனக்கு தெரியலீங்க. எப்படிங்க? இல்ல, அது வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய அளவுக்கு முன்னெடுப்பு பண்ணோம்.
ஆனால் 2021ஆம் ஆண்டு அதை வந்து வெறும் பெயர் மாற்றத்தோடு மத்திய அரசு நிறுத்திடுச்சு. அதனால எந்த விதமான பலனும் கிடையாது. இந்த சமுதாயம் தனக்கு தந்த இழந்த மதிப்பையும் மரியாதையும் இந்த சமுதாயத்தில் பெற வேண்டி போராடி கொண்டிருக்கிறது. எனவே மத்திய அரசு மீண்டும் வந்து இந்த மக்களை வந்து அவர்களுக்கான இடஒதுக்கீடுகள் எந்த விதத்திலும் பாதிப்புக்கு ஆளாகவில்லை. அவர்களை மிக மிக பிற்பட்டோர் பட்டியல் என்று புதுசாக ஒரு பட்டியலை உருவாக்கி அவர்களுக்கான இடஒதுக்கீடு வந்து அவர்களை பட்டியலிருந்து வெளியேற்றி தரணும் அப்படிங்கிறது. அதுக்கே போல மாநில அரசு அதுக்கு வந்து உதவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல அப்படி இல்லை. அதாவது எல்லா சமயத்திலையும் ஒரே கோரிக்கை வந்து வலியுறுத்தி கொண்டிருக்க முடியாது. அந்த கோரிக்கையை கைவிட்டா தான் பிரச்சனை. அந்த கோரிக்கை வந்து புதிய தமிழகம் எந்த காலத்திலையும் கைவிடாது. ஓகே, தேங்க்யூ.